வணக்கம். இன்னைக்கு நாம ஓப்பன்ஏஐயோட ஸ்டார்கேட் திட்டம் பத்தி கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு இந்த பெரிய ஏஐ உள்கட்டமைப்பு திட்டத்தோட முக்கிய விஷயங்கள் என்ன, யாரு கூட்டாளிங்க, என்ன சவால்கள் இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரிதானே? ஆமா, ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டார்கேட் திட்டம்ங்கிறது அது ஒரு $500 பில்லியன் முதலீடு, ஒரு கூட்டு முயற்சி. இது போன வருஷம் ஜனவரி 2025ல அறிவிச்சாங்க. ஓஹோ. இதுல பாத்தீங்கன்னா ஓபன்ஏஐ, அப்புறம் சாஃப்ட்பேங்க், ஆரக்கிள், அப்புறம் அபுதாபியோட எம்ஜிஎக்ஸ் இவங்கெல்லாம் முக்கிய பார்ட்னர்ஸ். சரி. இவங்களோட இலக்கு என்னன்னா 2029க்குள்ள அமெரிக்காவுல மட்டும் சுமார் 10 ஜிகாவாட் GW அளவுக்கு ஏஐ டேட்டா சென்டர் திறனை உருவாக்கணும். அதான் பிளான். 10 ஜிகாவாட். உங்க ஆதாரங்கள்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இது வெள்ள மாளிகையில அறிவிச்சாங்கன்னோ. சாம் ஆல்ட்மன், லாரி எலிசன், மசயோஷி சன், அப்போதைய அதிபர் ட்ரம்ப் எல்லாம் இருந்தாங்கன்னோ. இந்த தகவலை நாங்க அப்படியே சொல்றோம், எந்த பக்கமும் சாயாம. ஆமா, அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்ளோ பெரிய அளவு, அதோட நோக்கம், இத பாக்கும்போது இத ஏஐயோட மன்ஹாட்டன் திட்டம்னு சொல்றதுல ஆச்சரியம் இல்ல. ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் மாதிரிதான் பெரிது. 10 ஜிகாவாட்னா சும்மா இல்ல, அது ஒரு பெரிய நகரத்தோட மின்சார தேவைக்கு சமம். நிஜம்தான். இப்போதைக்கு என்ன நிலைமைனா, ஆரக்கிள் இதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்றாங்க. டெக்சாஸ், மிச்சிகன், விஸ்கான்சன்னு பல ஸ்டேட்ஸ்ல கிட்டத்தட்ட 4.5 ஜிகாவாட் புது டேட்டா சென்டர் திறனை உருவாக்க ஆரக்கிள் ஒத்துக்கிட்டரா உங்க குறிப்புகள் சொல்லுது. அப்போ மொத்தமா கிட்டத்தட்ட 5 ஜிகாவாட்க்கு மேல இப்ப கட்டுமானத்துல இருக்குன்னு சொல்லலாமா? ஆமா, அப்படிதான் தெரியுது. இது நினைச்சு பாருங்க, சுமார் 2 மில்லியன் NVIDIA GP200 சிப்களை ஓட்டுறதுக்கு போதுமானது. இப்போதைக்கு இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஏஐ சிப்கள்ல இது ஒண்ணு. அடேங்கப்பா, 2 மில்லியன் சிப்களா? நம்பவே முடியல. டெக்சாஸ்ல அபிலின்னு ஒரு இடத்துல ஸ்டார்கேட் ஐ மாதிரி தளம் ஒன்னு ஓரளவுக்கு இயங்க ஆரம்பிச்சிடுச்சுனோ, அங்க ஏஐ ட்ரைனிங் வேலைகள் நடக்குதுன்னு கூட தகவல் இருக்கே. ஆமா, அந்த பைலட் சைட் ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பும் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வேலைகள் உருவாகி இருக்கு. மொத்தமா பார்த்தா 1 லட்சம் வேலைகள் வரைக்கும் கட்டுமானம், ஆபரேஷன்ஸ்ல உருவாகும்னு ஒரு கணிப்பு இருக்கு. இது பொருளாதார ரீதியாவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போல தெரியுதே. நிச்சயமா. ஆனா இவ்ளோ பெரிய திட்டங்கள்ல எப்பவும் சில சிக்கல்கள் வருமே. உங்க ஆதாரங்களும் அதை சொல்லுது. ஜனவரி 2025ல அறிவிச்சப்போ இருந்த அந்த லட்சிய காலக்கெடுவுல சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படியா? என்ன மாதிரி? குறிப்பா இந்த டேட்டா சென்டர் கட்டுற இடங்களை தேர்ந்தெடுக்கிறதுல சாஃப்ட்பேங்க்கும் ஓப்பன்ஏஐக்கும் நடுவுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்ததா சொல்றாங்க. அதனால 2025க்குள்ள ஒஹியோல ஒரு சின்ன டேட்டா சென்டர் மட்டும் கட்டுற அளவுக்கு திட்டம் ஆரம்பத்துல சுருங்குச்சுன்னு ஒரு தகவல் இருக்கு. ஓஹோ, இவ்ளோ பெரிய பல பார்ட்னர்ஸ் இருக்கிற திட்டத்துல இதெல்லாம் சகஜம்தான் போல. ஆனா ஆரக்கிளோட கூட்டணி தொடருதுன்னு சொல்றீங்க, அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஆமா, அது முக்கியம். ஓப்பன்ஏஐயும் ஆரம்ப இலக்கோட அதிகமா சாதிப்போன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் தேவைப்படுற பவர், அந்த மின்சார தேவை, அது ஒரு பெரிய சவால் இல்லையா? அதுதான் முக்கியமான கேள்வி. அது எப்படி? அபிலின் திட்டத்தை எடுத்துக்கோங்க. அங்க கிட்டத்தட்ட 29 GE வர்னோவா கேஸ் டர்பைன் யூஸ் பண்ண பிளான் பண்றாங்களாம். அது மட்டுமே சுமார் 1 ஜிகாவாட் பவர் கொடுக்கும். 1 ஜிகாவாட்? ஆமா, அது மட்டுமே பாருங்க, ஒரு 500,000 GP200 சிப்களை இயக்க போதுமா. இந்த எனர்ஜி தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் ஏஐ எதிர்காலத்துக்கும் ஆற்றல் உற்பத்திக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு புரியும். மலைக்க வைக்குது இந்த தேவை. சரி, இந்த திட்டம் அமெரிக்காவோட நிக்கலையா? உலக அளவுலயும் விரிவாக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. ஓப்பன்ஏஐ ஃபார் கண்ட்ரீஸ்னு ஒரு முயற்சி பத்தி? ஆமா, இருக்கு. அந்த முயற்சி மூலமா மற்ற ஜனநாயக நாடுகள்லையும் உள்நாட்டுல ஏஐ உள்கட்டமைப்பு உருவாக்க ஸ்டார்கேட் உதவுன்னு சொல்றாங்க. முதல் திட்டமா ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது UAEல. ஓகே. அங்க ஸ்டார்கேட் UAEன்னு பேர்ல ஒரு 1 ஜிகாவாட் திறன் கொண்ட சிஸ்டம் வரப்போகுது. இது அங்க உள்ளூர் ChatGPT பயன்பாடு, அரசாங்க சேவைகள், ஸ்டார்ட் அப்களுக்கெல்லாம் உதவும். இந்த கூட்டணி இதெல்லாம் பார்க்கும்போது ஓப்பன்ஏஐ வெறும் மைக்ரோசாஃப்ட்டை மட்டும் நம்பி இல்லாம அவங்களோட கிளவுட் பயன்பாட்டை பன்முகப்படுத்துறாங்கன்னு தோணுது. மைக்ரோசாஃப்ட் தானே அவங்களுக்கு முக்கிய கிளவுட் பார்ட்னர்? கரெக்ட். இது ஒரு முக்கியமான மாற்றம். அமேசானோட ப்ராஜெக்ட் ரேனியர், மெட்டாவோட ஹைப்பீரியன்னு மற்ற பெரிய கம்பெனிகளோட முயற்சிகளுக்கு போட்டியா இது அமெரிக்காவோட டெக்னாலஜி லீடர்ஷிப்பை தக்க வைக்கிற ஒரு உத்தியாவும் பார்க்கப்படுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஆதாரங்கள்ல இருந்து தெரிய வர விஷயங்கள்: 1, இந்த திட்டத்தோட பிரம்மாண்டமான அளவு 2 மில்லியன் சிப்ஸ் வரைக்கும். 2, ஆற்றல் தேவைங்கிறது எவ்வளவு பெரிய சவால், அதுக்கு இப்போதைக்கு கேஸ் டர்பைன் மாதிரி விஷயங்களை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை. ஆமா. 3,
ஆரக்கிளோட பங்கு அதிகமாகிறது, உலக அளவுல போறது மாதிரி வியூக மாற்றங்கள். கடைசியா தாமதங்கள், சவால்கள்லாம் இருந்தாலும் அந்த லட்சியம் பெருசா இருக்குங்கிறது. சரி, இதெல்லாம் உங்களுக்கு அதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஏன் முக்கியம்? ஏன்னா ஸ்டார்கேட் மாதிரி இந்த பெரிய உள்கட்டமைப்பு முயற்சிகள் தான் ஏஐ எப்படி நமக்கு கிடைக்கும், அதோட சக்தி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தீர்மானிக்க போகுது. இது நீங்க பயன்படுத்துற சேவைகள்ல இருந்து ரிசர்ச் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கும். ஆமா. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. ஸ்டார்கேட் மாதிரி திட்டங்கள் இவ்வளவு பெரிய ஆற்றல் தேவையை காட்டுது. அதுக்கு இப்போதைக்கு எரிவாயு டர்பைன் மாதிரி டெக்னாலஜியை நம்பியிருக்காங்க. அப்படின்னா எதிர்காலத்துல இந்த அளவுக்கு ஏஐயை சப்போர்ட் பண்ணணும்னா ஆற்றல் உற்பத்தி முறைகள்லயும் சரி, ஏஐ சிப்களோட செயல்திறன் அதாவது எஃபிஷியன்சிலையும் சரி, என்ன மாதிரி பெரிய புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது மாற்றங்கள் கண்டிப்பா தேவைப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க.